வீடு முழுக்க அழுகை சத்தம், குழந்தை அழுகை சத்தமும் வசுந்தராவோட அழுகை சத்தமும். முக்கியமான விஷயம், அந்த வீடு முழுக்க அழுகி போன பின்ன நாத்தத்தினால முழுகி இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பா உன்னை ஒரு நாள் பழி வாங்குவேன் அப்படின்னு தூக்கு மாட்டி இறந்துடுறா. கரெக்டா வசுந்தரா இருந்து 7வது நாள் சோஃபால இருந்து இப்படி கீழே எட்டி பார்க்கறான். எட்டி பார்க்குற ராகுலுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம். வசுந்தரா அங்க உட்கார்ந்துருக்கா. அவளோட கோலத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கே பயத்துல புள்ள இருக்குன்னு நான் சொல்லுவேன். வசுந்தரா தன்னோட 2 காலையும் விரிச்சு நிர்வாணமா 2 காலுக்கு நடுவில் இருந்து ரத்த கரையோட ரத்தம் வலிய உட்காந்துருக்கா. இந்த கதையை கேட்ட அப்புறம் தான் ஒரு கர்ப்பிணி பெண்ணோட ஆத்மா இந்த அளவு கொடூரமா இருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த சம்பவம் தான். ராகுல் வசுந்தரா அப்படின்னு 2 லவர்ஸ் இருக்காங்க. இதுல இந்த வசுந்தராக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. ஒரு பிஜி ஹாஸ்டல் எடுத்து அதுல தங்கி வேலை பார்த்துட்டு வரதா சொல்றாங்க. ராகுல் அப்படின்றவருக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. ராகுலுக்கு வசுந்தராவுக்கு பழக்கம் ஏற்பட்டு திருத்த 3 வருஷம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க. 2 பேருமே நல்லபடியாக தாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த 3 வருஷம் கழிச்சு ராகுல் என்ன செய்யறான் அப்படின்னா வசுந்தரா கூட தனிமையில இருக்க ஆசைப்படுறான். அதனால ஓயோல ஒரு ரூம் புக் பண்ணி 2 பேரும் தனிமையா இருக்காங்க. வசுந்தராவுக்குமே இதுல இன்ட்ரெஸ்ட் தான் சொல்றாங்க. ஏன்னா வசுந்தராவுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அந்த ராகுல் அப்படின்றவன். கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்போம், நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு ரொம்ப அன்பு காட்டியிருக்கான். அந்த வசுந்தராவும் அனாதை இல்லையா, அதனாலேயே அன்புக்கு ரொம்ப ஏங்குனாங்கன்னு சொல்லலாம். அதனாலேயே ராகுலை நம்பி உடம்ப கொடுத்துட்றாங்க. என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடுத்த மந்த்தே அவங்க பிரெக்னென்ட்டும் ஆயிடுறாங்க. இதை ராகுல்கிட்ட சர்ப்ரைஸாக சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு பார்க்குக்கு ராகுலை வர சொல்லிட்டு சர்ப்ரைஸாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் பிரெக்னென்ட் ஆகியிருக்கேன், நம்ம இன்னும் 10 நாளையில் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ராகுல்கிட்ட சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் ராகுலோட சுயரூபமே வருது. அங்கெல்லாம் சரிம்மா கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தலையாடிட்டு வீட்டுக்கு போன ராகுல் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த வசுந்தராவோட பழகுனது என்ன காரணம் அப்படின்னா வசுந்தராவோட உடம்புக்காக தான். அது மட்டும் இல்லாம இந்த 3 வருஷத்துல அவனுக்கு இந்த லவ் போர் அடிச்சு போயிடுச்சு. அதனாலே பல பெண்களோட தொடர்புல இருக்கான். இந்த ராகுல் அப்படின்றவன் இந்த மாதிரி தாங்க. நார்மலா போய் ஒரு பொண்ணுகிட்ட பேசுவான், 2-3 மாசம் பேசி பழகுவான், அதுக்கப்புறம் அவங்களோட தனிமையில இருப்பான், அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருவான். அவங்களும் ராகுலோட பெருசாக அட்டாச் ஆக மாட்டாங்க. ஆனா அந்த வசுந்தராவை கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல லவ் பண்ணதுனாலே வசுந்தரா ரொம்பவே ராகுலோட அட்டாச் ஆகிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. இதனாலே ராகுல் என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு சில தப்பான மாத்திரைகளை கொடுத்து அதை சரி பண்ணிடலாம். அதாவது அதை நான் ஓப்பனா சொல்ல முடியாது யூடியூப்ல, அந்த குழந்தைய பண்ணிடலாம் அப்படின்றத யோசிக்கிறான். அதனாலே பல்வேறு மாத்திரைகள்லாம் வாங்கி ட்ரை பண்ணுறது எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. அதுக்கப்புறம் கடைசியாக அவன் கையாளுறது தான் வைலன்ஸ் எடுக்கிறான். என்ன செய்கிறான் அப்படின்னா ராகுலோட ஃப்ரெண்ட்ஸ்ட தான் சொல்லி இவன் நைட்டில் வேலை முடிஞ்சு இந்த வழியாக தான் போவா, ஜஸ்ட் அவளை போயிட்டு ஒம்புளுக்கு அவள் வயிற்றுல நல்ல உதவுதங்கடா அப்படின்ற மாதிரி இவனோட ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லிடுறான். இவனோட ஃப்ரெண்ட்ஸும் ராகுல்கிட்ட ஒரு சிறிய பணத்தை வாங்கிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு போகிறானுங்க. வசுந்தரா நைட்டு ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. வசுந்தராட்ட திருடுற மாதிரி போயிட்டு அவரோட ஹேண்ட்பேக்கை பிடிச்சி இழுத்து அவள் கீழே தரையில உழுவ வச்சு வயிற்றிலே போட்டு இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் மிதிக்கிறானுங்க. என்ன தெரியுமானுங்க ஆனிச்சு வசுந்தராக்கு? அடுத்த நாளே வசுந்தரா ஹாஸ்பிட்டல் போறா முடியாம வயிறு வலி காரணமாக. வசுந்தராக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்றாங்க, இந்த குழந்தை கலைஞ்சிருச்சு அப்படின்றத சொல்றாங்க. வசுந்தராக்கு அதுவே பேர் அதிர்ச்சி. சரி ரைட்டு அப்படின்ட்டு கண்டிப்பா அது ராகுல்கிட்ட நம்ம சொல்லியே ஆகணும்னு ராகுலை மீட் பண்ண போறான். அப்பதான் ராகுலோட ஃப்ரெண்ட் எல்லா விஷயத்தையும் வசுந்தராட்ட சொல்றான். ஏமா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ தனியா இருக்க, நீ ஒரு அனாதை, அதனாலதான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். எனக்கே இப்பதான் விஷயம் தெரிஞ்சிச்சு, ராகுல் தான் உன்னை ஆள்லாம் வச்சு அடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம முக்கியமா உன்னை அடிச்சதுக்கு காரணமே அந்த குழந்தைக்காக தான். அது மட்டும் இல்லாம ராகுல் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவாலாம் கிடையாது. அவனுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்கு. அவன் எல்லார்ட்டையுமே சாதாரணமா அந்த உடலுறவுக்காக தான் பழகுவான். உன்கிட்டயும் அப்படிதான் பழகுனா. ஆனா நீ தான் அதை பெரிய விஷயமா எடுத்துட்டு போய் கல்யாணம் வரையும் போயிட்ட. அது ராகுலுக்கு பிடிக்காம தான் இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சுட்ட அப்படின்னு சொல்றான். இடிஞ்சு போயிடுறா வசுந்தரா. என்ன தெரியுமா அங்க செஞ்சா, நேரா ராகுல்கிட்ட போயிட்டு ஏன் இப்படி பண்ண, என்கிட்ட யாருமே இல்லை அப்படின்னு இது பண்ணியா, நான் அனாதன்றதுனால என்ன இப்படி ஏமாத்திட்டி அப்படின்னு ராகுலை சட்டையை பிடிச்சி கேட்கிறா. அப்ப ராகுல் என்ன செய்யறானா, உன்னால என்னடி பண்ண முடியும், நீ என்ன பண்ண உண்மையை பண்ணிக்க, உனக்கு யார் இருக்கா, உனக்கு என்ன பவர் இருக்கு, என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட ஆள்பலம் இருக்கு, எல்லாமே இருக்கு, என்ன எதுவுமே செய்ய முடியாது, உன்னை நான் கல்யாணம் பண்றதுக்காகலாம் உன்கிட்ட நான் பழகலை அப்படின்றத சொல்றான். வசுந்தரா ஓன்னு அழுதுகிட்டு அந்த பிஜி ஹாஸ்டலுக்கு போறான். பிஜி ஹாஸ்டலுக்கு போனவ என்ன நினைச்சுக்கிட்டு சாகுறா அப்படின்னா கண்டிப்பா உன்னை ஒரு நாள் பழி வாங்குவேன் அப்படின்னு தூக்கு மாட்டி இறந்துடுறா. கரெக்டா வசுந்தரா இருந்து 7வது நாள் ஆகஸ்ட் 22, 2021 ராகுல் அவனோட கெஸ்ட் ஹவுஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாருக்காக அப்படின்னா ராகுலோட நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு நைட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு சரக்கு அடிக்கலாமே அப்படின்ட்டு ராகுல் அவனோட ஃப்ரிட்ஜை நோக்கி நடந்து போயிடறான். அப்போ ஃப்ரிட்ஜுக்கிட்ட என்னமோ ஒரு உருவம் நிற்கிறத நோட் பண்ணுறான். ஏதோ பிளாக் கலரில் ஒரு ஷேடோ மாதிரி தெரிஞ்சிருக்கு.
கண்ணை கசக்கிட்டு திருப்பி பார்க்குறான், அந்த ஷேடோவை காணோம். திடீர்னு ஃபோன் ரிங் ஆகுது. சரின்னு ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறான். அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்டு பேசுகிறாங்க. ராகுல் நான் கிட்ட வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே காரோட சவுண்ட் டம்முன்னு ஏதோ ஆக்சிடென்ட் அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. ராகுல் உடனே கேட்குறான், ஏய் என்னாச்சுடி, என்ன சவுண்ட் அப்படின்றத கேட்கலாம். உடனே அவள் சொல்லியிருக்கா, ஒன்றும் இல்லை இரு பார்க்குறேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டு முன்னாடி இறங்கி போய் பார்க்குறா. கீழே ஒரு பன்னி செத்து அழுகி போய் இருந்திருக்கு காருக்கு முன்னாடி. அப்போதான் தெரியுது இங்கே ஏதோ பன்னி கிடக்கடா ராகுல், ஒன்றும் இல்லை நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கார் அங்கே ஸ்டார்ட் ஆகலை. இது எல்லாமே ராகுல் லைனில் இருக்க போய் நடக்குது. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, ராகுல் இங்கே கார் ஸ்டார்ட் ஆகலை, கார் ஸ்டார்ட் ஆகணும்னு நான் வந்துடுறேன், எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறா. சரின்னு இவனும் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரிட்ஜை பார்க்குறான். அந்த ஃப்ரிட்ஜு முன்னாடி ஒரு அழுகி போன முகத்தோட ஏதோ ஒரு உருவத்தவ கண்ணில் நல்லாவே பார்த்துடுறான். முன்னாடி பார்த்தது கண்டிப்பாக சொல்கிறான் அது ஒரு ஷேடோ தான் இவனுக்கு தெரியுது. ஆனால் இப்போ பார்த்தது அவன் ஏதோ ஒரு அமானுஷத்தை பார்த்ததை உணர்ந்துடுறான். திடீர்னு பயந்து கையில் வச்சிருந்த சரக்கை கீழே போட்டு பின்னாடி நான் வந்து பார்க்குறான், யாரையுமே காணோம். அப்போ தான் யோசிக்கிறான், நம்ம தான் அடிக்கடி பேய் படம்லாம் பார்க்குறோம்ல, அதனால தான் இந்த மாதிரி நம்மளுக்கு பிரம்மையாகுது. அது மட்டும் இல்லாமல் சரக்கு அடிக்கலான் இருக்கிறதுனால மைண்ட் ஒரு மாதிரி அப்செட்டில் இந்த மாதிரிலாம் தோணுது போல அப்படின்ட்டு தனக்கு தானே இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நேராக போய் அவனோட சோஃபாவில் உட்காடுறான். சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி ஆன் பண்ணுறான். டிவி ஆன் பண்ணிட்டு கையில் இந்த சிகரெட் எடுத்து பிடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ டிவி ஓடிக்கிட்டே இருக்கப்ப ஒரு குழந்தை அழுகிற சவுண்ட் ஒன்று கேட்டிருக்கு. சாதாரணமாக டிவிலாம் ஓடுன்னு நினச்சிக்கிட்டு சிகரெட் அடிச்சுட்டே இருந்திருக்கான். இன்னுமே இவன் தலை புரடிக்கு பின்னாடி கேட்டதா சொல்கிறாங்க. குழந்தை போன் அழுதி இருக்கு. என்னடா அது குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறான், யாருமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, வீடை சுற்றி பயங்கரமாக காற்று அடிச்சிருக்கு. இப்போயே ராகுலுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ராகுல் அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தா இல்லையா, அவளுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கால் அடிச்சிட்டான். அவள்கிட்ட ஒரு ரிப்ளையுமே வரல. அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் கிட்டத்தட்ட 70% சார்ஜ் இருந்ததா சொல்கிறான் ராகுல். ஆனால் 15 கால் அடித்த உடனே இவனோட ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக சுவிச் ஆஃப் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் டிவியும் கரண்ட் போயிருச்சுன்னு சொல்கிறாங்க. கரண்ட் போயுமே அந்த குழந்தை அழுகிற சவுண்ட் அதிகமாக கேட்டிருக்கு. ராகுலுக்கு ஒன்றுமே புரியல. சரி அந்த குழந்தை அழுகிற சவுண்ட் பொருடி பின்னாடி தானே கேட்குது, நடந்து போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நடந்து போகிறான். பின்னாடி வெளியே போய் பார்க்குறா, திடீர்னு கிச்சனில் சவுண்டு கேட்குது. சரின்னு கிச்சனுக்கு போகிறான், பாத்ரூம் சைடு சவுண்டு கேட்குது. சரின்னு பாத்ரூம் சைடு போகிறான். பாத்ரூம் சைடு போகிறப்ப தான் அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. திடீர்னு இவன் உட்காந்துக்கு இருந்த சோஃபாட்ட கேட்குது. அதாவது சோஃபா முன்னாடி பார்த்து இருக்கு, இவன் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். சோஃபாக்கு அங்கிட்ட ஏதோ கீழே ஒரு குழந்தை உளுந்து அழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்குது. சரின்னு போயிட்டு நடந்து போயிட்டு சோஃபாலேருந்து இப்படி கீழே எட்டி பார்க்குறான். எட்டி பார்க்குற ராகுலுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம். வசுந்தரா அங்கே உட்காந்துருக்கா. அவளோட கோலத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கே பயத்தில் புள்ள இருக்குன்னு நான் சொல்லுவேன். வசுந்தரா தன்னோட 2 காலையும் விரித்து நிர்வாணமாக 2 காலுக்கு நடுவுலேருந்து ரத்த கரையோட ரத்தம் வழிய உட்காந்துருக்கா. இதை பார்த்துட்டு அதிர்ச்சியான ராகுல் அங்கேயே உறைஞ்சு போய் கத்தி வீடு வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். ஓடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவனோட வீடு கதவு எல்லாமே மூடுது. கதவு மூடுனது மட்டும் இல்லாமல் அந்த கீழே உட்காந்துருக்க வசுந்தரா ஓன அழுவ ஆரம்பிக்கிறா. வீடு முழுக்க அழுகை சத்தம், குழந்தை அழுகை சத்தமும் வசுந்தராவோட அழுகை சத்தமும். முக்கியமான விஷயம், அந்த வீடு முழுக்க அழுகி போன பின்ன நாத்தத்தினால முழுகிருக்குன்னே சொல்லலாம். இது எல்லாமே ராகுலை போட்டு வதச்சி எடுத்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாதான் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ராகுலுக்கு 2 கையும் 2 காலுமே விளங்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. மறுநாள் காலையில ராகுலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த வீட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு போறாங்க ராகுலை காணும்ட்டு. கெஸ்ட் ஹவுஸ்ல சோஃபா கீழே கை கால் விளங்காம பயத்துல இழுத்துக்கிட்டே படுத்து கிடந்திருக்கான். அவனை பிடிச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், இன்னும் வரை ராகுலுக்கு கை கால் வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே ராகுல் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறான். அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி தான் இந்த சம்பவம் இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்றதே தெரிய வந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த 7 நாளில் ராகுல் இறந்தும் போயிடுறான். ஆனால் ராகுல் ஏன் இறந்தான் அப்படின்னா, மாரடைப்பு வந்து இறந்தான் அப்படின்றது தான் மெடிக்கல் ரீதியான உண்மை. ஆனால் இந்த கதைகள் எல்லாமே ராகுல் இறந்தப்பறம் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸால் அவன் பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டது. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி பேய் அனுபவங்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனல் ஒரு சிறிய சேனல், ஒரு 10 சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுனீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்களாலையும் ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காண்டி தான் டெய்லியுமே இந்த மாதிரி கதைகளை படித்து ஒரு வீடியோ காலாக பதிவிடுறோம். கிட்டத்தட்ட ஒரு வீடியோ பதிவு போடுறதுக்கு 4 மணி நேரம் மேலே எடுக்குது. நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு 1 செகண்ட் தான். ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். போயிட்டு சோஃபாலேருந்து இப்படி கீழே எட்டி பார்க்குறான். எட்டி பார்க்குற ராகுலுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம். வசுந்தரா அங்கே உட்காந்துருக்கா. அவளோட கோலத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கே பயத்தில் புள்ள இருக்குன்னு நான் சொல்லுவேன். வசுந்தரா தன்னோட 2 காலையும் விரித்து நிர்வாணமாக 2 காலுக்கு நடுவுலேருந்து ரத்த கரையோட ரத்தம் வழிய உட்காந்துருக்கா. கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் பழி வாங்குவேன் அப்படின்னு தூக்கு மாட்டி இறந்துடுறா. கரெக்டாக வசுந்தரா இறந்து 7வது நாள்